திருப்பாயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 7. சமண பள்ளியில் சர்ப்பம். தில்லையிலிருந்து சுமார் 2 காத தூரத்திற்கு அப்பால் திருமாணிக்குழிக்கு போகும் சாலையின் வடமேற்கே ஒரு பெரிய காடு இருந்தது. விஜயாலய சோழன் காலத்தில் அந்த காடு இருந்த இடம் நல்ல விளைநிலமாக இருந்தது. அப்போது தமிழ்நாட்டில் சமணர்கள் செல்வாக்குடன் இருந்ததால் அந்த விளைநிலங்களை எல்லாம் விலைக்கு வாங்கி அங்கே சமண பள்ளிகளையும் சமண கோயில்களையும் கட்டுவித்தார்கள். சுமார் 100 ஆண்டுகள் வரை அந்த இடம் ஒரு சிறு நகரம் போலவே இருந்து வந்தது. பிறகு பௌத்த மத படையெடுப்பின் காரணமாக சமண சமயத்தின் செல்வாக்கு குன்றியது. அதே காலத்தில் சைவ சமயமும் பல சைவாச்சாரியர்களால் புத்துயிர் பெற்று புகழையும் செல்வாக்கையும் அடைய ஆரம்பித்தது. இதனால் எல்லாம் சமணர்கள் மின்னல் வேகத்தில் பிற மதம் மாறவும் ஊரை விட்டு ஓடவும் தலைப்பட்டனர். சிறப்போடு இயங்கி வந்த பல சமண பள்ளிகளும் ஜீனாலயங்களும் கேட்பாரற்று மங்கி பாழடைய தொடங்கின. சமணர்கள் வாழ்ந்த இடத்தில் வாழக்கூட விரும்பாத பிற மதத்தவர் அவ்விடங்களை வாங்கி விவசாயம் செய்யவோ ஊர் அமைக்கவோ முன்வரவில்லை. சமணர்கள் மந்திர தந்திர சூனிய வித்தைகளில் கை தேர்ந்தவர்கள் என்னும் ஒரு நம்பிக்கை அப்போது மக்களிடையே வேரூன்றி இருந்ததால் அவர்கள் விட்டு போன இடங்களில் போய் வாழ்ந்தால் ஏதேனும் மந்திர வித்தை செய்து தங்களை அழித்து விடுவார்கள் அல்லது தொல்லை தருவார்கள் என்று எண்ணி அந்த பக்கமே தலை வைத்து படுக்கவும் அஞ்சினர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையால் சமணர்கள் வாழ்ந்த இடமெல்லாம் பெரும்பாலும் பாழ்பட்டு அவை காடும் மேடுமாக மாறத் தொடங்கின. அப்படி காடாகிய ஒரு இடம்தான் மேலே சொன்ன இடம். அந்த இடம் அடர்ந்த காடாக வளர்ந்து விட்டதே தவிர அங்கு இன்னும் கூட சில பாழடைந்த பள்ளிகளும் சிதிலமாகி போன கோயில்களும் இருக்கத்தான் செய்தன. இடிந்தும் தகர்ந்தும் போன அவற்றில் இப்போது காட்டு மிருகங்களும் விஷ ஜந்துக்களும் வாசம் செய்து வந்தன. அப்படிப்பட்ட பள்ளி மண்டபம் ஒன்றில் கடந்த 2 திங்களாக சில மனிதர்களும் வந்து தங்கிவிட்டு போனார்கள். அவ்வாறு வந்த மனிதர்களில் திருக்கோவலூர் விக்ரம சோழ சேதிராயரும் ஒருவர். அன்று இரவு நடுச்சாமத்திற்கு மேல் திருமாணிக்குழி காட்டு சாலை வழியே இருளில் இருளாக 3 பேர் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவனுடைய கையில் சிறு தீப்பந்தம் இருந்தது. அதை பிடித்திருந்தவன் மட்டும் சற்றே தனியே நடந்து கொண்டிருந்தான். மற்ற இருவரும் அவனுக்கு சுமார் 20 அடி பின்னே வந்து கொண்டிருந்தனர். பந்தத்துடன் முன்னே சென்றவன் அச்சாலையின் இரு மருங்கிலும் பிரம்மாண்டமாக வளர்ந்து நின்ற கொன்றை மரங்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே சென்றான். சில மரங்களின் அருகில் நெருங்கி தன் கையில் இருந்த பந்தத்தை தூக்கி பிடித்து அவற்றின் அடிப்பாகத்தை கூர்ந்து கவனித்துவிட்டு மேலே நடந்து கொண்டிருந்தான். இப்படியே கால் காத தூரம் வரை அவர்கள் வந்து விட்டனர். பின்னால் வந்த இருவரில் ஒருவன் முன்னால் போனவனை கூப்பிட்டு, என்னடா திருவரங்கம், அந்த மரத்தை பின்னால் விட்டுவிட்டு வந்து விட்டாயா என்ன என்று கோபமாக கேட்டான். முன்னால் சென்றவனோ, சும்மா வாடா அவசர கொடுக்கை, எனக்கு எல்லாம் தெரியும் என்று தனிந்த குரலில் சிடுசிடுத்தான். மீண்டும் மௌனமாக அவர்கள் நடந்து கொண்டிருந்தனர். வன விலங்குகள் அவ்வப்போது விசித்திரமான பல குரல்களை எழுப்பி அந்த நள்ளிரவின் அமைதியை பயங்கரமாக சிதறடித்தன. இடையிடையே சாம காக்கைகளும் பிணந்தின்னி கழுகுகளும் அருவருப்பான தங்கள் குரலை காட்டிக் கொண்டிருந்தன. ஆந்தைகளின் காதல் கீதம் வேறு சற்றைக்கு ஒரு தரம் எழுந்து காதை பிளந்து கொண்டிருந்தது. நெஞ்சை மருட்டும் இந்த சப்த ஜாலங்கள் எதையுமே லட்சியம் செய்யாமல் அந்த 3 பேரும் வெகு வேகமாக நடந்து கொண்டிருந்தனர். சாலையில் இருந்த ஒவ்வொரு மரத்தின் அடிபாகத்தையும் தீப்பந்தத்தின் வெளிச்சத்தால் பார்த்து பார்த்து சென்று கொண்டிருந்தவன் சட்டென்று ஒரு மரத்தின் அடியில் போய் நின்றான். எரிபந்தத்தின் வெளிச்சத்தில் நன்றாக அந்த மரத்தை கூர்ந்து நோக்கினான். அம்மரத்தின் அடிப்பாகத்திலிருந்து சுமார் 1 ஆள் உயரத்திற்கு மேலே காய்ந்த பட்டைகளை நீக்கிவிட்டு பசுமையான சோற்று பாகத்தில் சிறிய நாமக்குறி ஒன்று கத்தியால் கீறப்பட்டிருந்தது. அதை நன்றாக கவனித்து கொண்ட முதலாம் அவன், சீக்கிரம் வாருங்கள், நமது மரத்தை கண்டுபிடித்து விட்டேன் என்று மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்தான். பின்னால் வந்தவர்களும் அந்த மரத்தண்டை வந்து நின்று நாமக்குறியை பார்த்தனர். அவர்கள் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது. சரி, நாம் போக வேண்டியது இந்த கிளை வழிதான், திரும்பி நடங்கள் என்று சொல்லிக்கொண்டே தீப்பந்தம் வைத்திருந்தவன் சாலையிலிருந்து இடதுபுறமாக இறங்கி ஒரு சிறு ஒற்றையடி பாதையை பிடித்து காட்டினுள் விரைந்து நடந்தான். அவனை பின்பற்றி மற்ற இருவரும் ஒருவர் பின் ஒருவராக சென்றனர். காட்டு மிருகங்களின் உருமல் இப்போது அதிகமாக கேட்டது. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் கொஞ்சமும் லட்சியம் செய்யாமல் முன்னிலும் அதிவேகமாக நடந்து கொண்டிருந்தனர். காட்டின் உள்ளே வெகு தூரம் வந்துவிட்டனர். அந்த இடத்தில் இருந்து கொண்டு எது மேற்கு எது கிழக்கு என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாது. அத்துணை நெருக்கமாக பலவித மரஞ்செடி கொடிகள் மண்டி கிடந்தன.
அவர்கள் சென்ற கொடி வழி மட்டும் எங்கும் முறிபடாமல் வளைந்து வளைந்து போய்க்கொண்டே இருந்தது. ஆங்காங்கே சாய்ந்து சரிந்த சில மண்டபங்கள் செடி கொடிகளால் சூழப்பட்டு இருளில் பூதாகாரமாக நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. அவற்றின் இடுக்குள்ளேருந்து வெளியேறிய குள்ள நரிகளின் ஊளை குரல் அந்த காட்டின் நாலா திசைகளிலும் எதிரொலித்து கொண்டிருந்தது. அவர்கள் அந்த காட்டின் நடு மையத்திற்கு வந்து சேர்ந்தனர். பந்தம் பிடித்து சென்றவனின் நடை வேகம் குறைந்தது. மற்றவர்களும் மெல்லவே நடந்தனர். கடைசியில் 3 பேரும் ஓரிடத்தில் போய் நின்றனர். அவர்கள் நின்ற இடத்தில் 3 பள்ளி மண்டபங்கள் பாழடைந்து காணப்பட்டன. அவற்றில் 2 மிகவும் மோசமாக இடிந்து தரைமட்டமாகி வெறும் தூண்கள் மட்டுமே மூலைக்கு ஒன்றாய் நின்று கொண்டிருந்தன. 3வது பள்ளி மண்டபம் சற்றே சுமாரான நிலைமையில் இருந்தது. ஆனால் அதுவும் பாழடைந்து கலகலத்து விட்டிருந்தது. இதுவரை பந்தம் வைத்து கொண்டிருந்தவரிடமிருந்து இன்னொருவன் அதை வாங்கி கொண்டு போய் அந்த மண்டபத்தின் கல் தூண் ஒன்றின் வெளிச்சத்தை உற்று பார்த்தான். பட்டை தீட்டியிருந்த அந்த தூணில் ஒரு சிறு நாமக்குறி போடப்பட்டிருந்தது. அப்பாடா, கோட்டையை பிடித்து விட்டோம் என்று குறும்பு குரலில் கூறி சிரித்துக்கொண்டே அவன் அந்த மண்டபத்தின் தாழ்வாரத்தில் போய் அமர்ந்தான். மற்றவர்களும் அவன் பக்கத்தில் சென்று கும்பலாக அமர்ந்து கொண்டனர். தீப்பந்தத்தில் ஊற்றியிருந்த எண்ணெய் எல்லாம் தீர்ந்து கருக ஆரம்பித்தது. எண்ணெய் கமறலும் கந்தல் துணி கருகும் நாற்றமும் புகையுடன் எழும்பி அந்த மண்டபத்தை சூழ்ந்தன. அடே திருவரங்கம், பந்தம் அணைய போகிறதடா, எழுந்து போய் அந்த விளக்கை கொளுத்து என்று ஒரு ஆள் அதிகார குரலில் கட்டளையிட்டான். உடனே ஒருவன் எழுந்து மண்டபத்தின் உள்ளே போய் சிறிய மாடம் ஒன்றிலிருந்த அகல் விளக்கை ஏற்றினான். கரிய இருள் சூழ்ந்த மண்டபத்தில் அந்த சிறிய அகல் விளக்கின் வெளிச்சம் மங்கலாக பரவியது. விளக்கு ஏற்றியவன் அங்கேயே அமர்ந்து கொண்டான். மற்ற 2 பேரும் தாழ்வாரத்தில் அமர்ந்திருந்தனர். சற்றைக்கு பின் அவர்கள் தனிந்த குரலில் பேச ஆரம்பித்தனர். என்ன சேதிராயரே, காடவராயரை கண்டு பேசியதில் ஏதேனும் பலன் கிடைக்குமா? அப்படி ஒன்றும் எனக்கு தோன்றவில்லை. ஆனால் நான் அவரை பல வகையிலும் பயமுறுத்திவிட்டு வந்திருக்கிறேன். இப்போதைக்கு அது போதும். நமது திட்டம் மெல்லத்தான் வேலை செய்யும். அந்த மனிதர் பேசியதை பார்த்தால் நமது சலசலப்புக்கு பயப்பட மாட்டார் போல தோன்றுகிறது. நீங்கள் அவரை எப்படி எப்படி பயமுறுத்திவிட்டு வந்தீர்கள்? நாட்டிலே சைவ வைணவ போர் பெரும் அளவில் நடைபெறப் போகிறது. சிற்றரசர்கள் குலோத்துங்கனுக்கு எதிராக கிளம்பி திரை செலுத்த மறுத்து குழப்பம் விளைவிக்க போகிறார்கள். அரசாங்க அதிகாரிகளே சதியில் ஈடுபட போகிறார்கள். கிராம அதிகாரிகள் வரிகொடா இயக்கம் நடத்த போகிறார்கள். மக்கள் அரசனின் அந்த அடாத செயலை எதிர்த்து ஆங்காங்கே ஒத்துழையாமை போராட்டம் நடத்த போகிறார்கள். ஒவ்வொரு சிவன் கோவிலின் வாயிலிலும் வைணவர்கள் அமர்ந்து கொண்டு யாரையும் உள்ளே விடாமல் மறியல் செய்ய இருக்கிறார்கள். அடடா, என்ன சேதிராயரே, சிறு பிள்ளைகளுக்கு பூச்சாண்டி காட்டுவது போல அந்த காடவராயரிடம் இப்படி பேசியிருக்கிறீர்களே. இதற்கெல்லாமா அவர் பயந்து விடுவார்? ஒரு வீரனிடம் ஒரு வீரன் பேசிய விதமாகவே உங்கள் பேச்சு அமையவில்லையே. பெரிய சாம்ராஜ்யத்தின் ஏக சக்கரவர்த்தியாக இருக்கும் ஒருவனின் திடமானதொரு திட்டத்தை நடைபெறாமல் தடுப்பதற்கு இம்மாதிரியான சாத்வீக பயமுறுத்தல்கள் எடுபடுமா? நாற்படை பலமும் நிரம்ப பெற்ற அவர்கள் உமது குழந்தைத்தனமான இந்த எதிர்ப்புகளை கேட்டு கைகொட்டி சிரிக்க மாட்டார்களா? இத்தகைய சாம பேத பயமுறுத்தல்களை செய்யவா மாவீரரான உங்களை அந்த காடவராயரிடம் அனுப்பி வைத்தோம்? நம்மிடம் இருக்கும் லட்சுமிகாந்த பட்டரை அனுப்பி வைத்திருந்தால் கூட இதைவிட நன்றாக பேசியிருப்பாரே. அகிம்சை எதிர்ப்பால் அனபாயனை அடக்கிவிட முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அப்படியானால் உங்களை போன்ற சிற்றரசர்களின் உதவியை நாங்கள் கோரியிருக்க மாட்டோமே. காரியத்தையே கெடுத்து குட்டிச்சுவராக்கிவிட்டு வந்திருக்கிறீர்கள் சேதிராயரே. அவசரப்படாதீர் கோமுகிதாசரே. நான் சொல்லி முடிப்பதற்குள் இப்படி குறுக்கே பாய்ந்து பேசினால் என்ன செய்வது? நீர் நினைப்பது போல அவர்களை சாத்வீக பயமுறுத்தல் செய்ய நான் என்ன கோழையா அல்லது பைத்தியக்காரனா? கடைசியாக காடவராயரிடம் என்ன சொல்லிவிட்டு வந்தேன் தெரியுமா? தில்லை பெருமாள் மூர்த்தத்தை அங்கிருந்து அகற்ற குலோத்துங்கன் முயன்றால் உள்நாட்டு குழப்பம் ஏற்படும். அதை பயன்படுத்தி கொண்டு ஏற்கனவே சோழ நாட்டின் மீது வஞ்சம் வைத்து கொண்டிருக்கும் பாண்டிய மன்னன் பராக்கிரமன் சிங்கள அரசன் பராக்கிரம பாகுவின் உதவியோடு படை திரட்டி வருவான். குலோத்துங்கனின் மீது மக்கள் வெறுப்பு கொண்டிருப்பதால் அவர்கள் பாண்டியனுடன் சேர்ந்து கொண்டு சோழ நாட்டை காட்டி கொடுத்து விடுவார்கள். ஏனென்றால் சோழ காலாட்படையில் பெரும்பான்மையினராக இருக்கும் வலங்கை வீரர்கள் வைணவ சமயத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் எல்லோரும் நிச்சயமாக துரோகிகளாகி சோநாட்டை பாண்டியனுக்கு அடிமையாக்கி விடுவார்கள். இப்படியெல்லாம் எதுவும் நடக்காவிட்டாலும் ஒன்று மட்டும் கண்டிப்பாக நடந்தே தீரும்.
அனபாயினும் அவனை ஆதரித்து நிற்கும் அமைச்சர் அருள்மொழியும் கவிஞர் ஒட்டக்கூத்தரும் சிற்றரசர் காடவராயரும் சம்புவராயரும் கூண்டோடு கைலாசம் போய்விடுவார்கள். இவர்களுடன் இவர்களுடைய பெண்டு பிள்ளைகளும் கடத்தி செல்லப்படுவார்கள். இந்த காரியங்களை ஒரு கால் நானே செய்தும் விடலாம் என்றெல்லாம் அவரை எச்சரித்துவிட்டு வந்தேன். ஆகா, பிரமாதம்! கடைசியாக சொன்ன 3 எச்சரிக்கைகளும் தாம் நமது காரிய சாதனைக்கு அனுகூலமானவை. இதை நீங்கள் என்னிடம் முதலிலேயே ஏன் சொல்லியிருக்க கூடாது? அதற்குள் நான் அவசரப்பட்டு ஏதேதோ நினைத்து உங்களை பேசிவிட்டேன், மன்னித்து விடுங்கள். உபச்சாரம் இருக்கட்டும் கோமுகிதாசரே, இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லுங்கள். அதற்குத்தானே என்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறீர்கள்? ஆம் நண்பரே, ஆனால் அதையெல்லாம் நம் தலைவர் சித்தன்ன தேவர் வந்த பிறகு பேசிக்கொள்வோம். ஓஹோ, அவரும் இங்கே இப்போது வரப்போகிறாரா? சித்தன்ன தேவரை உங்களுக்கு தெரியுமா? அவரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இல்லை இல்லை, நீங்கள் சொல்லித்தான் அவர் பெயரையே கேள்விப்பட்டேன். எனக்கு அவரை தெரியாது. சரி, இன்னும் சற்று நேரத்தில் அவர் இங்கு வந்து விடுவார். அந்த 2 பேரும் சிறு பொழுது பேசாமல் இருந்தனர். உள்ளே அமர்ந்திருந்த திருவரங்கநாதன் எழுந்து வந்து தாழ்வாரத்தில் இருந்தவர்களுடன் சேர்ந்து அமர்ந்தான். அவன் பக்கம் கோமுகிதாசன் என விളിக்கப்பட்டவன் திரும்பி பார்த்து பேசினான். என்னடா திருவரங்கம், சோமபானம் எல்லாம் ஆயிற்றா? அதெல்லாம் வரும் வழியிலேயே போட்டுக்கொண்டாகிவிட்டது ஐயா. கோமுகிதாசனும் திருவரங்கனும் சேர்ந்து சிரித்த சிரிப்பு அந்த பழைய சமண பள்ளி மண்டபத்தை கிடுகிடுக்க வைத்தது. சேதிராயரே, இவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவன் பெயர் திருவரங்கநாதன். ஆனால் நாங்கள் எல்லோரும் இவனை ஸ்ரீரங்கத்து உலக்கை என்றுதான் செல்லமாக அழைப்போம். சிரிப்பை தவிர வேறு பேச்சு பேசவே இவனுக்கு தெரியாது. மலையை தூக்கி கொண்டு வர சொன்னாலும் கொண்டு வந்து விடுவான். அதற்கெல்லாம் கூலி என்ன தெரியுமா? தினமும் ஒரு குடுவை சோமபானம், ஒரு தலைவாழை நிறைய 3/4 குருணி பச்சரிசி சோறு, 3 உரி எருமை மாட்டு தயிர். இவைதாம் நாங்கள் இவனுக்கு கொடுக்கும் கூலி. நமது திட்டங்களை செயலாக்கும் பெரும் பொறுப்பை இவனிடம்தான் ஒப்படைத்திருக்கிறேன். புத்திசாலித்தனமாக தானே எதையும் சிந்தித்து செய்ய மாட்டான். ஆனால் நாம் சொன்னபடி அணுவளவும் பிசகாமல் எதையும் செய்து முடித்து விடுவான். இதுவரை இப்படி இவன் 3 காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறான். முதலில் சேந்தமங்கலம் அரண்மனை நந்தவனத்தில் காடவராயரும் அவர் மகள் ஏழிசை வல்லபியும் அவளுடைய தோழி பரிவாதினி என்பவளும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த பேச்சுக்களையும், பிறகு அவர்கள் தில்லைநகர் கொட்டகாரத்தில் புறப்பட்ட ஆயத்தமாக இருந்ததையும் இவன்தான் மறைந்திருந்து அறிந்து வந்து சொன்னான். அதனால் நமக்கு பல அனுகூலங்கள் ஏற்பட்டன. குலோத்துங்கன் அந்த கொட்டகாரத்தில் தில்லை திருப்பணி சம்பந்தமாக ஆலோசிக்கவே அவசரமாய் சபையை கூட்டினான் என்ற செய்தியை இவன் வாயிலாகத்தான் நாங்கள் அறிந்து கொண்டோம். பிறகு அந்த ஆலோசனை சபை முடிந்து அரசன் சிம்மாசனத்தை விட்டு எழுந்ததும் அதன் மேல் குத்துவாளை வீசி எறிந்தவனும் இந்த ஸ்ரீரங்கத்து உலக்கைதான். சற்றே அவசரப்பட்டு 1-2 வினாடிகளுக்கு முன்னால் அந்த காரியத்தை இவன் செய்திருந்தால் அனபாயன் அந்த இடத்திலேயே சிவபதம் அடைந்து விட்டிருப்பான். நாட்டில் பெரும் குழப்பம் ஏற்பட்டு வைணவ சமுதாயத்திற்கே பேராபத்து நேர்ந்திருக்கும். நமது திட்டம் என்னவென்றால், நாட்டு மக்களிடையே அனபாயனை பற்றி துஷ்பிரச்சாரம் செய்து அவன் மேல் முழு வெறுப்பை ஏற்படுத்தி விட்ட பிறகு திடீரென்று ஒரு நாள் அவனை கொலை செய்துவிட வேண்டும் என்பதுதான். அப்படி செய்தால் மக்களும் அதை பற்றி அதிக அக்கறை கொள்ள மாட்டார்கள். பாவி ஒழிந்தான் என்று சந்தோஷப்படவே செய்வார்கள் என்று சொல்லி நிறுத்தினான் கோமுகிதாசன். அவன் கடைசியாக சொன்னதை கேட்டு திடுக்குற்ற சேதிராயர் படபடப்பான குரலில், கோமுகிதாசரே, என்ன இப்படி திடீரென்று ஏதேதோ பேசுகிறீர்கள்? நமது திட்டம் அனபாயனை கொலை செய்வதா, அல்லது கோவிந்தராச பெருமாளை தில்லையிலிருந்து அகற்றுவதை தடுத்து தோல்வியடைய செய்வதா என்று கேட்டார். பயப்படாதீர்கள் சேதிராயரே, நமது திட்டம் குலோத்துங்கனை கொலை பண்ணுவது இல்லை. எம்பெருமான் கோவிந்தராசரை கடலில் எரியும் தீச்செயலை தடுப்பது ஒன்றுதான். சும்மா அப்படி சொல்லி உங்களை சோதித்து பார்த்தேன் என்று கூறி கலகலவென்று சிரித்தான் கோமுகிதாசன். நிம்மதியுடன் பெருமூச்சு விட்ட சேதிராயர் சொன்னார், என்னை சோதிக்க இவ்வளவு பெரிய பரீட்சையா செய்வது? குலோத்துங்கன் எனது சமய விரோதியே தவிர அரசியல் விரோதி அல்ல. அவன் சமயத்துறையில் நமக்கு செய்யும் அநீதியைத்தான் நான் எதிர்க்கிறேனே தவிர அவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இனிமேல் அப்படிப்பட்ட பேச்சை என் காதுபட ஒரு முறையேனும் சொல்லாதீர்கள். எனது வம்ச பரம்பரை எல்லாமே சோழ புலிக்கொடிக்காக தனது இரத்தத்தை சிந்தி மாசற்ற சேவை செய்திருக்கிறது. நானும் 2 திங்களுக்கு முன்பு வரை அப்படித்தான் செம்பியன் வம்சத்தை என் உயிரினும் மேலாக நேசித்து வந்தேன். துரதிருஷ்டவசமாக எப்படியோ இந்த சமய பூசல் எனது மனதிலே இடம்பெற்றுவிட்டது. என் மனசாட்சி சரியென சொன்னதால்தான்
உங்களுடன் வந்து சேர்ந்து கொண்டு அனபாயனின் அந்த திட்டத்தை எதிர்க்க துணிந்திருக்கிறேன். மற்றபடி நமது எதிர்ப்பால் குலோத்துங்கனின் உயிருக்கோ அவனது ஆட்சிக்கோ ஒரு சிறு ஊறு நேர்ந்தாலும் நான் உங்களது கூட்டுறவிலிருந்து விலகி உங்களுக்கே விரோதியாகி விடுவேன். சேதிராயரின் இந்த உணர்ச்சிகரமான பேச்சை கேட்டு கோமுகிதாசன் குபுக்கென சிரித்தான். என்ன சேதிராயரே, என்னை விடவா நீங்கள் சோழ நாட்டையும் அனபாயனையும் நேசித்து விடுவீர்கள்? நான் அப்படி நினைக்கவில்லை. சூரிய வம்ச சோழ மன்னர்கள் எங்களின் குல தெய்வம் போன்றவர்கள். அவர்கள் மீது ஒரு சிறு தூசு விழுந்தாலும் எங்கள் கண்களில் இரத்த கண்ணீரே வந்துவிடும். குலோத்துங்கனின் உயிரை போக்குவது எங்களுக்கு மிக சுலபம். ஆனால் எங்கள் நோக்கம் நிச்சயமாக அதுவல்ல. அப்படி ஒரு காலம் செய்யவும் மாட்டோம். நாம் நமது சமயத்தை காக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தான் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். மற்றபடி குலோத்துங்கனுக்கும் நமக்கும் வேறு பகையே இல்லை. நீங்கள் அதை பற்றி எள்ளளவும் ஐயப்பட வேண்டாம். மெத்த மகிழ்ச்சி. பிறகு திருவரங்கநாதன் மூன்றாவதாக செய்த காரியம் என்ன? ஆமாம், அதை சொல்ல மறந்துவிட்டேன் அல்லவா. அன்றொரு நாள் இரவு தில்லைநகர் கொட்டகாரத்திலிருந்து காடவராயரின் மகள் எழிசை வல்லபியும் அவரது நண்பி பரிவாதினியும் சேந்தமங்கலத்துக்கு சிவிகையில் பயணம் செய்து கொண்டிருந்த போது நடுச்சாமத்தில் இந்த ஸ்ரீரங்கத்து உலக்கை ஒரு குடியானவனைப் போல வேடம் போட்டுக்கொண்டு அவர்களிடம் போய் சிற்றாற்று பாலம் உடைப்பெடுத்து பழுதாகிவிட்டது என்று சொல்லி அவர்களின் ஆட்களை ஒரு தவறான வழியில் திருப்பிவிட்டு இந்த காட்டில் அகப்பட்டு திண்டாடும்படி செய்துவிட்டான். ஓ, இவனிடம் ஏன் அப்படி அவர்களை மடக்கி கொண்டு வரச் சொன்னீர்கள்? அது ஒரு பெரிய திட்டம். குலோத்துங்கன் அந்த எழிசை வல்லபி என்ற பெண்ணை காதலிக்கிறான். அவனது காதல் உறுதிப்பட்டால் காடவராயர் தம் மகளின் நல்வாழ்வுக்காக அரசனின் எந்த திட்டத்தையும் எவ்வித எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் நிறைவேற்றி வைக்க முற்படுவார். எனவேதான். ஓஹோ, உங்களது அந்த திட்டம் தோல்வியடைந்து விட்டதா? அப்படித்தான் சொல்ல வேண்டும். அன்று இரவு அந்த பெண்களை பின்தொடர்ந்து அனபாயன் குதிரை மீது வந்து கொண்டிருந்ததை நாங்கள் கவனிக்கவில்லை. அதனால் எங்கள் திட்டம் வெற்றி பெறவில்லை. அனபாயனுடன் சேர்ந்து காளத்தி தேவனும் உங்களை எதிர்த்தான் அல்லவா? ஆமாம், காளத்தி தேவன் நம்மை ஆதரிப்பவன் என்றல்லவா நான் இதுகாரும் எண்ணிக்கொண்டிருந்தேன் என்றார் சேதிராயர். நாங்களும் அப்படித்தான் நினைத்தோம். ஆனால் அன்றைய சம்பவத்திலிருந்து நாங்கள் அவனை நம்புவதில்லை. அவன் ஏன் அப்படி நடந்து கொண்டான்? அதுதான் எங்களுக்கும் புரியவில்லை. அவன் ஒரு விலாங்கு மீன் போன்றவன். பாம்பு தலையும் மீன்வாலும் கொண்டவன். குலோத்துங்கனுக்கு தலையையும் நமக்கு வாலையும் காட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை. குலோத்துங்கன் அந்த பெண்களை பின்தொடர்ந்து வருகிறான் என்பதை தெரிந்து கொண்டு உங்களை அவனிடமிருந்து காப்பாற்ற உங்களுடன் சண்டையிடுவதைப் போல பாசாங்கு செய்திருக்கிறான் என்றே எனக்கு படுகிறது. இதனால் அரசனின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவது மட்டுமல்லாமல் அவன் மீது சந்தேகம் கொள்ளவும் வழி இல்லாமல் ஆகிவிடும் இல்லையா? இதையெல்லாம் உத்தேசித்தே அவன் அப்படி உங்களுக்கு எதிராக சண்டை போட்டிருப்பான். நீங்கள் சொல்வதையும் ஒரு வகையில் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அன்று கொட்டகாரத்தில் நடந்த தில்லை திருப்பணி ஆலோசனை சபையில் அனபாயன் தன் திட்டத்தை விளக்கி பேசிக் கொண்டிருந்த போது நீங்களும் காளத்தி தேவனும் வெறுப்புடன் முகம் சுளித்து கொண்டிருந்ததை அந்த யமகாதக பேர்வழியான அருள்மொழி தேவர் எப்படியோ கவனித்து விட்டிருக்கிறார். அதை சபையில் பகிரங்கமாக சொல்லியும் விட்டார். அதனால் அரசனுக்கு தன் மீது ஏற்பட்டுவிட்ட ஐயத்தை போக்கவே காளத்தி தேவன் அன்று இரவு அப்படி நாடகமாடியிருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் அவனை நாம் முழுவதுமாக நம்பிவிடக்கூடாது. ஆமாம், அவன் இப்போது பாலவராயரின் மகள் பரிவாதினியை காதலித்து வருவதாக கூட கேள்விப்பட்டேன். அதையும் அவன் ஏதோ ஒரு சதித்திட்டத்தோடு தான் செய்வான் என்று தோன்றுகிறது. மெய்தான், அவன் போக்கையே எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த சமயத்தில் திடீரென திருவரங்கநாதன் பெருத்த குரலில் அலறி கூச்சலிட்டு கொண்டே உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு துள்ளி எழுந்து சற்று தொலைவில் போய் தொபீரென்று விழுந்தான். அவ்விருவரும் திடுக்குற்று திரும்பி பார்த்தனர். திருவரங்கன் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய நல்ல பாம்பு சரசரவென இறங்கி புதரை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. மங்கிய விளக்குளியில் லேசாக தெரிந்தது. திருவரங்கநாதன் வாயிலும் மூக்கிலும் நுரை தள்ள பேச்சு மூச்சின்றி பிணம் போல அப்படியே படுத்து கிடந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.